மீனாட்சி பொண்ணுங்க கம்மிங் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் அந்த கல்யாண வீட்டில் போய் வெற்றி வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போது இங்கே யாரா நீ எதுக்குடா தேவையில்லாமல் இங்கே வந்து என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சண்டை போட நான் அப்படி தான்டா சண்டை போடுவேன், உன்னை மிதிக்காமல் விட்டனேன்னு பாரு, உன்னெல்லாம் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கை கலப்பு ரொம்ப ஆயிடுது சண்டை. அப்போ வந்துட்டு சக்தி சொல்கிறாங்க, விடு வெற்றி இந்த பக்கம் வான்னு சொல்லிட்டு நின்று கத்திட்டு இருக்காங்க. அப்போது போலீஸ் வந்துடுது. வந்ததுமே போலீஸ்க்கு யார் கால் பண்ணதுன்ற மாதிரி சக்தி கத்திக்கிட்டு இருக்க. அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, இவன் தான், இவனை பிடிச்சி இழுத்துட்டு போங்க சார், இவன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன் வீட்டுக்குள்ளே வந்து என்னையே கை வச்சிட்டேல அப்படின்னு சொல்ல, ஆமாடா அப்படி தான்டா வைப்பேன், இந்த இடத்த விட்டு நீ எப்படி வெளியில் போகிறேன்னு பார்க்க, என் மேலே நீ கேஸ் கொடுக்க வந்துட்டேல, உன்னை உசுரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. ஏமா இங்கே கொஞ்சம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் வந்துட்டு சக்தியை தனியாக கூட்டு போகிறாங்க. நீங்கள் அந்த மீனாட்சி அம்மாவோட பொண்ணு தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்றாங்க. என்னம்மா நீங்கள் தானே கலெக்டராக ஆசைப்பட்டது அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்ல, இவரை போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்களா, எப்படி ஒருத்தனை கல்யாணம் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படிமா நீங்கள் ஐஏஎஸ் ஆவீங்க, அது மட்டும் கிடையாது, நான் எப்படியாவது ஐஏஎஸ் ஆயிடுவேன், என் புருஷன் எப்படி இருந்தால் என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் தப்பு, ஏன்னா இந்த மாதிரி வர்றவங்க வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க, இப்படியெல்லாம் ரவுடி பொண்டாட்டி கலெக்டர் ஆனால் எப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேன்சல் பண்ணிடுவாங்கம்மா, பார்த்துக்கோங்க, நீங்கள் கலெக்டர் ஆகணும், நான் சொல்கிறத யோசித்து பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிட்டு